வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்ட ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பெயரில் விரைவில் பேருந்து நிலையம். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. உழவர்கரை புனித ஜெயராஜினி அன்னை ஆலயத்தில் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற உழைப்பாளர் தின விழா. துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களை அழைத்து கௌரவித்த துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. அடிப்படை வசதிகள் குறைபாடு, பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதியதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கி முடிவடைந்தது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தமும் 31 கடைகள் உட்பட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நீண்ட இழுபறிக்கு பிறகு பொலிவுறு திட்டத்தின் கீழ் புனரமைத்து கட்டப்பட்ட ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், திருமுருகன், சாய் ஜெய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரில் விரைவில் பேருந்து நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து கட்டப்பட்ட ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறியவர், ராஜீவ்காந்தி முதல் இந்திரா காந்தி சிக்னல் வரையிலும், மேலும் கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலமும் விரைவில் பணிகள் தொடங்க உள்ளதாகவும், உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பணிகளும் விரைவில் முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரில் விரைவில் பேருந்து நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய அதாவது ஆட்சி காலத்திலேயே அது திறந்திருக்கிறோம். ஒரு பொலிவு நகரத்தில் ஒரு பூச்சையில் வந்திருக்கின்ற ஒரு நல்ல பேருந்து நிலையம் நல்ல கட்டமைப்போடு அமைக்கப்பட்டது. கடைகள்லாம் இன்னும் விரைவிலேயே திறப்பதற்கு ஆவணம் செய்யப்படும். மக்களுடைய வசதிக்கேற்ப கழிப்பிட வசதிகள்லாம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 39 கோடி ரூபாய் அளவில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பேருந்து நிலையம் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பெயரில் நம்ம ஈசிஆர் ரோட்டில் அடிக்கல் போட இருக்கின்றோம். விரைவிலே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக போட இருக்கின்றோம். அந்த அப்படி போடும்பொழுது நகரத்தில் வர நெருக்கடி, அதாவது பேருந்துகள் வரும்பொழுது ஏற்படும் நெருக்கடி இல்லாமல் இருக்கும். அதனால் அங்கே ஒரு பேருந்து நிலையம் விரைவில் அமைய இருக்கின்றது. அரசானது பொலிவு நகர திட்டத்தின் கீழ் தொடங்கிய அத்தனை பணிகளும் இப்பொழுது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பல பணிகள் முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. அவையெல்லாம் விரைவிலேயே திறக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. குறிப்பாக விரைவிலேயே அண்ணா திடல், பிள்ளைகள் விளையாடுவதற்கான அண்ணா திடல் விரைவிலேயே திறக்கப்படும். அதனுடைய பணிகள் இப்போது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு சொன்னதை செய்கின்ற அரசு எல்லா திட்டங்களையும் விரைவாக நிறைவேற்றும். சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னிலிருந்து பயன்பாட்டுக்கு வந்து உள்ள பேருந்து வந்து அது அதான் பேருந்து வந்துட்டு அங்கே வேலை இல்லைல்ல. நன்றி, வணக்கம். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அருள் புஷ்பம் தலைமையில் கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நவ நாட்களில் தினம்தோறும் காலை மாலை என இரு வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற உழைப்பாளிகள் தின விழாவில் துப்புரவு பணியாளர் மற்றும் கட்டுமான பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பொன்னாடை போர்த்தியும் இனிப்புகள் வழங்கியும் கௌரவித்தார். முன்னதாக அவர்களோடு கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் அவர்களது வாழ்வில் சூழல்களையும் நலத்தையும் விசாரித்து அறிந்தார். துணைநிலை ஆளுநர் அலுவலக செயலர் மணிகண்டன், தொழிலாளர் துறை ஆணையர் ஒய்எல்என் ரெட்டி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். கௌரவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒடிசா, இமாச்சல பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில உதயநாள் விழாவிலும் கலந்து கொண்டனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்கள் சேவகர் சசிபாலன் ஏற்பாட்டில் ஜொமோட்டோவில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதி மக்கள் சேவகர் திரு சசிபாலன் அவர்கள் ஏற்பாட்டில் ஜொமோட்டோ நிறுவனத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழ வழிவகை செய்து கொடுத்த ஜொமோட்டோ நிறுவன அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சசிபாலன் அவர்கள் கூறுகையில், நன்றாக இருக்கும் மனிதர்களே வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் உழைக்கும் எண்ணம் மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் தான் உதவ காத்திருப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பாசறையை சேர்ந்த நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களின் உதயநாள் விழாவில் அந்தந்த மாநிலங்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கண்டு ரசித்தார். தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக ஒடிசா, இமாச்சல பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் உதயநாள் ஆளுநர் மாளிகையில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அந்த மாநிலங்களின் கலை, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் நடைபெற்றன. புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பங்காற்றிய அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களை துணைநிலை ஆளுநர் கௌரவித்தார். அந்தந்த மாநில சமூகத்தினர் பாரம்பரிய உடையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், மாநிலங்கள் ஒவ்வொன்றும் அதற்கான சிறப்புகளோடு இருந்தாலும் பண்பாட்டு பகிர்வோடு இந்தியா என்ற ஒன்றை அடையாளத்தோடு வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆளும் அரசு நல்ல அரசு இல்லை என்றும் விவசாயிகள் விவசாயம் செய்யவே அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உப்பளம் தொகுதி சுப்பையா சாலை பில்லுக்கடை சந்திப்பில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர்
பாப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு செயலாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி.கே.எம். சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் தில்லை ஏ.வி.சி. கோபி, புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், தட்டுவண்டி, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதிய தொழிற்சாலைகள் இல்லாத மாநிலம் என்றால் அது புதுச்சேரி மாநிலம்தான் என்றும், இன்று விவசாயம் செய்யவே பூமி இல்லை எனவும், விவசாயிகள் விவசாயம் செய்யவே அஞ்சக்கூடிய நிலைக்கு ஆளும் அரசு தள்ளியுள்ளதாக கூறினார். மேலும் ஆளும் இந்த அரசு நல்ல அரசு இல்லை என்றும், எதிர்க்கட்சிகளே இல்லாத அரசை முதலமைச்சர் உருவாக்கியுள்ளதாகவும், மாடு வழங்குவதிலும் ஊழல் நடந்துள்ளதாகவும், நகராட்சியில் பாதுகாப்பு இல்லை, துப்புரவு பணியில் 70 வயதுள்ள வயதான பெண்கள் பணி செய்கின்றனர், பார்க்கவே பாவமாக இருக்கிறது என்றும், குறைந்த ஊதியத்துக்கு வாட்ச்மேன் வேலை செய்பவர்கள் வயதானவர்கள்தான் என்றும் கூறினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும், பாஜக தலைமை முதலமைச்சரை பார்த்து ஏன் திமுகவுக்கு சப்போர்ட் செய்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். 2026 தமிழகத்தில் ஆளும் திமுக அரசை மக்கள் தூக்கி எறிந்து அதிமுக ஆட்சியை மலர வைப்பார்கள். அப்போது புதுச்சேரியிலும் அதிமுக ஆட்சி அமையும் என பேசினார். சமூக சேவகரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான நாராயணசாமி கேசவன் உழவர்கரை தொகுதியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நீர்மோர் பந்தலை அமைத்துக் கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற உலக உழைப்பாளர் தின விழாவில் கலந்து கொண்ட சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி கேசவன் தன் சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் வறுமை நிலையில் உள்ள தொழிலாளர்களை கண்டறிந்து 4 நபர்களுக்கு தள்ளு வண்டிகளை வழங்கினார். பெண்களின் பொருளாதார நிலை உயர 2 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார். தொடர்ந்து சாலை ஓர தொழிலாளருக்கு 2 பூக்கடைகள் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மேலும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அசைவ உணவு வழங்கினார். நிகழ்வை ஒட்டி கோடை காலத்தில் அனைத்து பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், மூலக்குளம், எம்ஜிஆர் நகர் நுழைவாயில், ஏஜி பத்மாவதி மருத்துவமனை போன்ற பேருந்துகள் நிறுத்தும் 5 இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியத்துவம் அறிந்து கோடை காலம் முடியும் வரையில் நீர்மோர் பந்தல் தன் சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழைப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் திரளாக கலந்து கொண்டு மே தின விழாவை சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோடைக்கால வெயிலை முன்னிட்டு கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளித்தன்னல் கிராமத்தில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி, பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனைப்படி கோடை வெயிலை முன்னிட்டு கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பள்ளித்தன்னல் கிராமத்தில் மாவட்ட கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையில் கண்டமங்கலம் ஒன்றிய தலைவர் ஸ்டீபன்ராஜ் மற்றும் அன்பரசன் ஆகியோர் வழிநடத்துதலின்படி நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு தொடர்ந்து நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து 50 நபர்களுக்கு இலவச சேலையும், துப்புரவு பணியாளர்கள் 15 நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களும், 200 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக பள்ளித்தன்னல் கிளை நிர்வாகிகள் பாஸ்கர் மற்றும் பாண்டியன் என்கிற ஐயனார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் மேதின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன், மாநில கழக அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, பொருளாளர் கணேசன்,
துணை செயலாளர் கலைவாணி, முனியன், அம்மா பேரவை காண்டீபன், அணி செயலாளர்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன், மருத்துவர் அணி செயலாளர் சிலம்பரசன், தொழிற்சங்க பேரவை சுரேஷ், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், இளையராஜா, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், நெசவாளர் அணி செயலாளர் சிவக்குமார், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், ராமச்சந்திரன், செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன், கண்ணதாசன், அண்ணாமலை, மகளிர் அணி புஷ்பா உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியாக இலவச புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.